கே.என். நேருவை வந்து ஊழல் பண்ணாருன்னு கண்டுபிடிக்கும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம், கே.என். நேரு வந்து 7.5 to 10% கமிஷனை கட்சிக்கு கொடுத்ததா அதில் ஒரு இது வருது அந்த டாக்குமெண்ட்டில். அதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 7.5 to 10% அதுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. இப்போ இடி வந்து எப்படி கே.என். நேரு வாட்ஸ்அப் இதெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள். இதே மாதிரி ஈடிட்ட உதயநிதியோட வாட்ஸ்அப்பு, ஸ்டாலினுடைய வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும். கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கே டெல்லியில் வந்து முதலமைச்சரை வந்து டெல்லி முதலமைச்சரை போய் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க 100 கோடி சாராய அதில் கெஜ்ரிவால். ஆனால் இங்கே எல்லா மந்திரிகளுடைய வாட்ஸ்அப் இதுவும் இவங்ககிட்ட இருக்குது, பேசுனதோட ரெக்கார்டு இருக்குது. ஆனால் ஸ்டாலினுடைய இதையும் உதயநிதி இது மட்டும் வெளியில் வராது. அதுதான் பிஜேபியோடது. 23 MP இருக்குல்ல, அவங்களுக்கு ஆட்சி ஏதாச்சும் பிரச்சனை வந்து அவங்க காப்பாற்றுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு மட்டும் அவங்க மட்டும் உள்ளே போக மாட்டாங்க என்ன தப்பு பண்ணாங்க. இப்போ 7.5% to 10% திமுக கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் வருது. ஊழல் செய்த பணத்தை இப்போ கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா நன்கொடை நிறையா வரும். அந்த நன்கொடையை அவங்க எப்படி வாங்கலாம்னா, பணக்காரவங்க, தெரிஞ்சவங்க, கம்பெனிங்க, அவங்ககிட்ட நீங்கள் நன்கொடையாக வாங்கலாம். அதுதான் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷன் ரூல். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறான், கட்சி ஊழல் பண்ணி அதை வந்து கமிஷனாக போட சொல்கிறான். யாருக்கு ஆதரவாக அந்த இதை செஞ்சாங்களோ அந்த கம்பெனிகிட்ட லஞ்சமாக கொடுக்காத, என் கட்சிக்கு டொனேஷனாக கொடுன்னு கொடுக்குறான். இதை மந்திரியை பூரா ஊழல் பண்ணும்போது அந்தந்த கட்சிகிட்ட டொனேஷனாக கொடுன்னு வாங்குறான். அதனால் இப்போ 7.5% to 10% கமிஷன் வந்து திமுக கட்சிக்கு போயிருக்குன்னா அப்போ ஸ்டாலின் மாட்டுவார் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் மாட்ட மாட்டார்.